இவர் யாரிடத்திலே கடன் வாங்கியிருக்கிறார். அவர் நாட்டுக்கு போயிருப்பார், இவர் நாட்டுக்கு வந்திருப்பார், தொடர்பு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இந்த கடன் எனக்கு தந்தவரோட எனக்கு தொடர்பு இல்லை, எங்கே இருக்காருன்னு தெரியலை, அவரை கான்டாக்ட் பண்ண முடியலைங்கும்போது அந்த கடனை எனக்கு இப்போ கொடுக்க முடியல. கொடுக்க நினைக்கிறேன், கொடுக்க வச்சுருக்கிறேன், ஆனால் இப்போ கொடுக்க முடியலை. அதனால் நான் என்ன செய்கிறேன், அந்த ரூபாயை தான தர்மங்கள் செஞ்சு அது மாதிரி நன்மையான காரியத்துக்கு செலவழிச்சிடலாமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. இதில் நல்லா விலை கொண்டு இந்த கடன் கொடுத்தார் இல்லையா ஒருத்தர், அவருக்குன்ட்டு மார்க்கத்தில் ஒரு ஹக்கு இருக்குது. உங்களுக்கு கடன் கொடுத்தவர் மறுமையில் கண்டிப்பாக அவர் கேட்பார், என்னுடைய கடனை எல்லாம் இவன் வாங்கி விட்டு தரலை, அல்லது வாழும்போதே மன்னிச்சு விட்டுருந்தானே கேட்க மாட்டார். நம்ம வாழ்கிற காலத்துலேயே எல்லாம் நான் யாருக்குன்னா கடன் கொடுத்தனோ அதை மன்னிச்சு விட்டேன்னு ஒரு உலகத்தில் பொருந்தி கொண்டு மூத்தா போயிருந்தாருன்னா உங்களுக்கு அந்த கடன் கொஸ்டின் ஆகாது. அவர் மூத்தாகும்போது அந்த மன்னிச்சுலாம் விடலைன்னு வைங்க, அப்போ அவருக்கு நீங்கள் கடனாளி தான், அந்த கடனை கொடுத்தாகணும். அப்போ மறுமையில் கேட்கும் பொழுது நான் அதை தர்மம் செஞ்சுட்டேன்னு சொன்னோன்னு வைங்க, ஏன் காசு தர்மம் செய்ய நீ யாருன்னு கேட்பறா இல்லையா? காசு அவருடையது, அவருடைய காசை நீங்கள் என்ன செய்ய முடியாது, தர்மம் செய்ய முடியாது, அவருக்கு தான் கொடுக்கணும். இப்போ அந்த கடனுக்கு அவருக்கு சேர வேண்டிய கடனை நீங்கள் வேற ஒரு ஆட்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது. இது அடிப்படையான விஷயம். ஆனால் நீங்கள் கொடுக்க நினைக்கிறீங்க, இப்போ உங்கள்கிட்ட காசு இருக்குது, ஆனால் அவர் இதை கண்டுபிடிக்க முடியல, இது இயலாத நிலை வருது. அப்படி வருதுன்னு சொன்னால் இறைவன் அந்த நியாய தீர்ப்பில் விசாரிக்கும் பொழுது மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்காக வேண்டி அவர் சார்பாக நீங்கள் தர்மம் செய்யக்கூடாது, உங்கள் சார்பாக நீங்கள் நிறைய தான தர்மங்கள் செஞ்சு வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் நன்மையை பிடுங்கி அவருக்கு கொடுக்கும் பொழுது நீங்கள் செஞ்ச தர்மத்துக்கு ஒரு நன்மை இருக்கும்ல, அது நிவர்த்தி பண்ணி விட்டுரும். அப்படி தான் செய்ய முடியுமே தவிர அவர் சார்பாக நீங்கள் கொடுக்க இயலாது. இன்னொருத்தர் சார்பாக நம்ம எப்படி கொடுக்குறது? நமக்கு சொந்தமான உங்கள் சார்பாக நீங்கள் கொடுங்க, யாரில் அவருக்கு நான் கடன் கொடுக்கணும், எந்த நிமிஷம் அவர் கேட்டால் நான் கொடுத்துட்றேன் என்று நீயத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் உங்கள் காசாக தர்மம் செய்ய. நீங்கள் தர்மம் செஞ்சால் உங்களுக்கு என்ன வரும், கூலி கிடைக்கும்ல, அது வர வாய்க்கிட்டு இருக்கும். நீங்கள் தர்மம் செய்ய என்ன செய்ய, 1 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியிருக்கா, நல்ல காரியத்துக்கு 5000 10,000 கொடுத்துட்டே இருங்க, 1 லட்சம் அளவுக்கு போய் தர்மம் நன்மை சேர்ந்துடும். உங்கள்கிட்ட எல்லாம் பிடிங்கி கொடுத்தா கூட அதுக்காக வேண்டி இன்னொரு தர்மம் செஞ்ச நன்மை என்ன செய்ய, உங்களை தூக்கி நிப்பாட்டணும். இன்னும் சொல்ல போனால் அல்லாவுக்கு பயந்து இந்த கடனை கொடுக்கணும்ன்ற பயந்து கொண்டு தர்மம் செய்றீங்கல்ல, அதுக்காக வேண்டி அதுக்கு பல மடங்கு நன்மை கூட எல்லாம் போட்டு தந்துடுவான். மேலே கூட நிற்க வாய்ப்பு இருக்குது, உங்களுடைய தூய எண்ணத்திற்காக வேண்டி உங்களுக்கு மேலே அதிகமாக நன்மை வர கூட வாய்ப்பு இருக்குது என்று அப்படி தான் செய்ய வேண்டுமே தவிர அவர் மனத்தையும் நீங்கள் தர்மம் செய்யக்கூடாது.